பல முயற்சிகளை எடுத்தோம். நானும் எங்கள் அம்மா அமுதா நம்பியும் அது ஒன்றும் சரியா வரல. கடைசியாக என்ன பண்ணலான்னு என் தம்பிகிட்ட கேட்டேன், ஜேசுக்கிட்ட. அவரோட பணி செய்கிற மருத்துவர், அவருடைய மனைவிதான் என் தங்கை ஜான்சி ராணி அவர்கள், ஆசிரியை. ஆனால் இப்போது தனியாக ஒரு வணிக நிறுவனம் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெரிய கெட்டிக்காரர், ரொம்ப ஆகச்சிறந்த ஆளுமை கொண்ட என் தங்கை. அவர் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே நிறுத்துவது என்று முடிவெடுத்து அவரை தேர்வு செய்தேன். கல்வியாளர், MA BEd படித்த ஆசிரியை. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆசிரியர்களை ஏன் நிறுத்துகிறேன் என்றால் கற்போம் கற்பிப்போம் என்பதற்காக. கற்றவை பற்றவை தீயவை தீயவை என்கிற முழக்கத்தை முன்வைத்து ஆசிரியர் பெருமக்களை களத்திலே நிறுத்துகிறேன். என் அன்பு தங்கை இரா சான்சிராணி அவர்களை நான் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். அடுத்தது கடலூர். அங்கே குரலற்ற மக்கள் பல பேர் நின்று வென்றிருக்கலாம். நச்சு ஆலைகள், நிலத்தை வளத்தை நாசமாக்குற தொழிற்சாலைகள் நிறைந்த இடம் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இந்த எண்ணூர், கடலூர். உலகத்தின் குப்பை மேடு இந்தியா, இந்தியாவின் குப்பை மேடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் குப்பை மேடு கடலூர். அதை கூட்டி சுத்தம் செய்ய ஒரு புரட்சியாளரை தேர்வு செய்யும் போது முதுகலை கல்வியில் MSc MEd MPhil படித்த ஆய்வியல் நிறைஞர், ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர்,